ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்க டாக்டர் ஸ்னேகா. அம்மா, சரக்கு அடிச்சா லிவர் டேமேஜ் ஆகும். சரக்கு அடிக்காமே லிவர் டேமேஜ் ஆகி பாத்திருக்கியா? இல்லையம்மா, தெரியாது. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறைய கண்டிஷன் இப்படிதான் வராங்க. சரக்கு அடிச்சு லிவர் டேமேஜ் ஆகிறத விட சரக்கு அடிக்காம லிவர் டேமேஜ் கண்டிஷன்ஸ் தான் நிறைய வராங்க. இது என்னன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எதனால மெயினா வருதுன்னா, இப்ப இருக்கிற வாழ்வியல் சூழல், அதுக்கடுத்து இப்ப நம்ம பயன்படுத்துற உணவு, இது மூலியமா தான் வந்து இது வருது. இது வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னா, நீ என்னதான் சரக்கே அடிக்கலனாலும் உன்னோட லிவர் டேமேஜ் ஆகும். எப்படின்னா, நீ ஆயிலி ஃபுட் சாப்பிடுற, அதுக்கப்புறம் நீ ஒரே இடத்துல இருக்க, ஒபிசிட்டி ஆகுறோம். ஸோ அதனால உடல் பருமன் ஆகுது இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாகிறதுனால லிவர்ல இருக்கிற கொழுப்பு சத்து வந்து அதிகமாகும். ஸோ அதனால வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து எல்லாருக்கும் வந்து வருது. அப்புறம் சுகர் வந்து நிறைய பேருக்கு வருது இல்ல, டயபெட்டிஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதுக்கான காரணம். இதை வந்து இப்போ ஆல்கஹால் மூலயமா லிவர் வந்து டேமேஜ் ஆகுதுல்ல, அதை வந்து திரும்பி ரிவர்ஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. பட் ஆனா இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ண முடியும் இயர்லி ஸ்டேஜஸ்லயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா. இது எப்படி உனக்கு சிம்டம்ஸ் காட்டோம்னா, உடல் வந்து சோர்வா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல வந்து வயிற்றுல வந்து ரைட் அப்பர் குவாட்ரண்ட்னு சொல்லுவாங்கல்ல, ரைட் சைட்ல மேல் பகுதி வந்து வலிக்கும். அங்கதான் லிவர் இருக்கு. ஸோ அந்த இடம் வந்து வலிக்கும். ஸோ இதெல்லாம் வலிக்கிறதெல்லாம் லேட் ஸ்டேஜ்ல தான். இயர்லியா உனக்கு என்ன தெரியும்னா, ஒரு மாதிரி சோர்வா வந்து இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்னும் போக போக வந்து அது ஜாண்டிஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து காட்டும். ஆனா இயர்லி ஸ்டேஜ்லயே நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா, நீ எப்படி அதை வந்து ரிவர்ஸ் பண்றது அப்படின்னா, நீ வந்து இந்த கொழுப்பு சம்பந்தமான ஃபுட் எல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணும். அதுக்கப்புறம் உடல் பருமனை வந்து குறைக்கணும். அப்புறம் சுகர் இருக்கிறவங்க சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்றது மூலயமா தண்ணி குடிக்கலாம், அந்த தண்ணி குடிக்க கூடாது. ஸோ இது மாதிரி பண்ணி அவங்க வந்து இதை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓ சரி சரி, ஓகே, சூப்பர்.